வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒரு குடும்பம் முழுமையாக என்னுடைய 6.5 வயதிலிருந்து இன்று வரை சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு அப்பாவாக, அம்மாவாக, அண்ணனாக, தங்கச்சியாக, அக்காவாக, பங்கும் பங்காளியாக, அத்தை, மாமா என்ற மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்னுடைய சொத்துக்காக மட்டுமே பூதம் காப்பதைப் போல இன்று வரை காத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உடைமையாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் என்னுடைய தாய் தந்தை சின்ன வயதில் இறந்த காரணத்தால், எனக்கு யாரும் இல்லாத, இரத்த பந்தம் இல்லாத காரணத்தால் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கும் எனக்காக துணையாக நிற்பது அந்த முருகன் அப்பன் மட்டுமே. இது மிகப்பெரிய ஒரு சான்று. ஆனால் சின்ன வயதில் நான் பட்ட கஷ்டம் என்பது, இந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்திரவதைக்கு கண்டிப்பாக என்னை தள்ளப்பட்டார்கள். ஒரு சின்ன வயதில் ஒரு 26 ஏக்கர் காட்டில் தன்னந்தனியாக 6.5 வயதில் ஆடு மேய்த்த காலமும் உண்டு. அதற்கு அடுத்து மாடு மேய்த்து எத்தனையோ நாட்கள் என்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லாமல் பசி பட்டினியால் மட்டுமே நான் வாடியிருக்கின்றேன். அந்த காட்டில் கள்ளி பழம் அதை சாப்பிட்டு, பசி காரணமாக சாப்பிட்டு தொண்டையில் புண்ணான காலமும் உண்டு. எத்தனையோ சித்திரவதைக்கு உட்பட்டு இவர்களுடைய வீட்டில் பாத்திரம் கழுவக்கூடிய பெண்ணாகவும், வீடு கூட்டக்கூடிய பெண்ணாகவும், இவர்களுக்கு சமைத்து போடக்கூடிய பெண்ணாகவும், செவிலியராகவும் வேலை செய்த நாட்களும் உண்டு. ஆனால் அவர்களுக்கு என்றைக்குமே சொத்து மட்டுமே மிக முக்கியமாக கருதி என்னை ஒரு அனாதையாக மட்டுமே வளர்க்கப்பட்ட நான், ஒரு மிகப்பெரிய அளவில் என்னிடம் யாரும் ஆங்கில உரையாடல் கூட இருக்காது. இன்றைக்கு நான் பேசக்கூடிய உரையாடல் அனைத்துமே இந்த மக்கள், அனைத்து என்னை சார்ந்து எத்தனையோ மக்கள் நான் வங்கியில் வேலை செய்யும்போது பேசிய அனைத்துமே, இன்றைக்கு எனக்கு அந்த வங்கி கற்றுக் கொடுத்த அனைத்துமே இன்றைக்கு ஒரு அரசியல் அமைப்புக்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த சொந்தங்கள் இன்றைக்கும் உறவாடி கெடுக்கும் வகையில் என்னை எள்ளி நகையாடப்பட வேண்டும், இன்றைக்கும் என்னை தாழ்வாக பேச வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் என்னை காப்பது அந்த அப்பன் முருகன் மட்டுமே. அவர் பழனியில் அங்கு இருக்கிறாரா என்று தெரியாது. எனக்காக துணை நின்று நான் பயணிக்கக்கூடிய பயணத்தை கவனமாக நான் செல்ல வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் நானும் என்னுடைய குழந்தையும் எத்தனையோ நாட்கள், இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால் சித்திரவதைக்கு உட்பட்ட காலமும் உண்டு. இந்த குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து கொண்டு எத்தனையோ நாட்கள் என்னுடைய கையை வெட்டி, அதில் அத்தனை இரத்தம் சொட்ட சொட்ட இருந்தாலும் காவல்துறை வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கைக்கூலியாக மட்டுமே வேலை செய்தது. அதை முறையாக மருத்துவம் பார்ப்பது கூட என்னிடம் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே இருந்தது. ஆனால் அதுவும் இந்த மருத்துவமனையில் எந்த ஒரு அறுவை சிகிச்சையோ, அந்த நரம்பு அங்கு முழுமையாக சேதமடைந்து இரத்தம் சொட்ட சொட்ட இருந்தாலும் அதற்குரிய சிகிச்சை அளிக்காத இந்த மருத்துவர்கள், ஒரு மனிதநேயம் இல்லாத நபர்களை நானும் கண்ணெதிரே பார்த்த காலத்தில், இந்த 5 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு சோதனையான காலம் இது. இன்றைக்கும் மனிதநேயம் என்பது, பணம் மட்டும் இருந்தால் அங்கு மனிதாபிமானம், மனிதநேயம் எல்லாம் இருக்கும். ஆனால் பணம் இல்லாத நபர்களுக்கு அங்கு வெறும் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடினமான காலமாக மட்டுமே இருக்கும். ஒவ்வொரு இடத்திலுமே அரசு மருத்துவமனையிலிருந்து, தனியார் மருத்துவமனையிலிருந்து அனைவருமே இன்று வரை எனக்கு எந்த ஒரு சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல், தலைவலி கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு சித்திரவதைக்கு உட்பட்ட நாட்கள் மட்டுமே அதிகப்படியாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கும் நான் கும்பிடுகின்ற அந்த முருகனும் இந்த மக்களும் மட்டுமே எனக்காக துணை நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக மட்டுமே நான் பதிவிடக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு, இந்த பயிற்சி என்பது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும், என்றைக்காவது நான் சொல்லக்கூடிய அந்த பதிவும் யாராவது ஒரு அரசியல் அமைப்பு கோட்பாட்டின் கீழ் அமைக்கப்படும் என்றால் மக்களுக்குரிய நல்ல திட்டங்களை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். அதற்குரிய பதிவுகளும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மனிதநேயமற்ற பணத்தை மட்டுமே ஒரு இலக்காக கொண்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவம் முழுமையாக இலவசமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் என்னுடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய